Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 2 ரீசேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The Mughals. While the Delhi Sultanate weakened Babur, a Turkic Mughal ruler and military strategist who, having been thrown out of Samarkand, modern-day Uzbekistan, turned his side to India. A descendant of Taimur, Babur defeated Ibrahim Lodi at Panipat in 1526, which will later be called the First Battle of Panipat. It relied heavily on gunpowder, field artillery, and matchlock guns, which had recently been introduced in warfare in India. That defeat put a final end to the Delhi Sultanate and laid the foundation of the Mughal Empire, as Babur assumed control of the Delhi throne. இப்போ நம்ம வந்து முகல்ஸ் வந்து பார்க்க போறோம். டெல்லி சுல்தானேட் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்ல, அந்த டைம்ல வந்து பாபர் வந்து வந்தாரு. பாபர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா சமர்கண்ட்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு டர்க்கிக் முகல் ரூலர் தான் வந்து இந்த பாபர். இந்த பாபர் வந்து இந்தியாவில ரூல் பண்ணிட்டு இருக்க இந்த டெல்லி சுல்தானேட் பக்கம் வந்து வராரு. இவர் யாரு அப்படின்னா ஒரு தைமூரோட டிசெண்டன்ட்னு சொல்லுவாங்க. டிசெண்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வழித்தோன்றல்கள். தைமூர் மூலமா வந்தவர் தான் இந்த பாபர். இந்த பாபர் வந்து 1526ல வந்து இப்ராஹிம் லோடியை வந்து பானிபட் அப்படிங்கிற இடத்துல வந்து தோக்கடிக்காரு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பானிபட் பேட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த இயர்ல நடந்தது அப்படின்னா 1526ல நடந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் பானிபட் பேட்டில் வந்து யாருக்கும் நடந்தது அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்தது. அதுல யாரு வின் பண்ணா அப்படின்னா பாபர் வந்து வின் பண்ணாங்க. இந்தியால வந்து நிறைய ஸ்வாட் வச்சு தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து கன் பவுடரு, ஆர்டிலரி அப்படின்னா என்னன்னா பீரங்கி, மேட்ச்லாக் கன்ஸ் இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த பீரியட்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பானிபட் பீரியட்ல தான். டெல்லி சுல்தானேட்டுக்கு வந்து ஒரு எண்ட கொண்டு வந்து மொகல் எம்பையர் வந்து ஸ்டார்ட் பண்ணது, மொகல் எம்பையரோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்குனது இந்த பாபர் தான். இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா பாபர் அப்படிங்கிறவங்க வந்து பாபர் நாமா அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருந்தாங்க. அந்த புக்ல வந்து ஒரு பிக்சர் வந்து இருந்தது. இந்த பிக்சர் வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பானிபட் பேட்டில்ல வந்து அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து காட்டியிருக்காங்க. Babur and India. Babur left a candid autobiography of great historical value, Babur Nama, Babur's Memories. In it, he comes out as cultural and intellectually curious with a keen appreciation for architecture, poetry, animals, birds in particular, many of which he lists in some detail, and flora, fruit trees especially. But he was also brutal and ruthless conqueror, slaughtering entire population of cities, enslaving women and children, and taking pride in erecting towers of skulls made from the slaughtered people of plundered cities. பாபர் அப்படிங்கிறவங்க வந்து பாபர் நாமா அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதி வச்சாங்க. பாபர் நாமா அப்படின்னா என்ன அப்படின்னா பாபர்ஸ் மெமரிஸ். அவர் என்ன மெமரிஸ் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பாபர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஆர்கிடெக்சர் எல்லாத்தையுமே வந்து அப்ரிசியேட் பண்றவங்க. அதே மாதிரி நிறைய கியூரியஸா நிறைய வேலைகளை வந்து பண்றவங்க. அனிமல்ஸ், ஃப்ளோரானா என்ன அப்படின்னா பிளான்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து பண்றதுல இது எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுல வந்து அவருக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப ரூத்லெஸ் கான்கியர், ரொம்ப கொடூரமான ஒரு அரசரா தான் எல்லாரோட பார்வைக்குமே தெரிகிறாரு. ஏன் அவரை வந்து கொடூரமான அரசர்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்லாட்டரிங் அப்படின்னா என்னன்னா கில்லிங், எல்லாரையுமே வந்து கொலை பண்றது. இங்கெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு போறாரோ அந்த சிட்டிஸ்ல இருக்கிற எல்லா பாப்புலேஷனுமே வந்து அவர் கில் பண்ணிட்டு தான் வருவாரு. அது மட்டும் இல்லாம விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் கூட பார்க்காம அவர் வந்து என்ஸ்லேவ்னா அடிமைப்படுத்துவாரு. அதே மாதிரி ஸ்லட்டர்டு பீப்புள் ஆஃப் பிளண்டர்டு சிட்டிஸ், அவர் எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து கில் பண்ணாரோ அந்த பீப்புளோட ஸ்கல்ஸ், மண்டை ஓடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு டவர் ஆஃப் ஸ்கல்ஸ், அந்த ஸ்கல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு டவர் பில்ட் பண்றதுல அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாதான். இதை வச்சே நம்ம வந்து பாபர் அப்படிங்கிறவரு எவ்வளவு கொடூரமா எவ்வளவு ப்ரூட்டலா வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். Babur was nostalgic about Central Asia and found India to be a country of few charms. At the same time, he acknowledged Hindustan in a large country and has masses of gold and silver. Through the rainy season, the air is remarkably fine, not to be surpassed for healthiness and charm. There are countless artisans and workmen of every sort in Hindustan. Perhaps for the last reasons, especially India's wealth, he decided to stay and build his empire in India rather than return to Central Asia. பாபர் வந்து
லாஸ்ட் இந்தியாக்கு எதுக்கு வந்தாரு அப்டின்னா, இங்க இருக்கிற வெல்த் எல்லாத்தையுமே திருடிட்டு அவர் வந்து அவங்க ஏரியாக்கு போயிரணும் அப்டின்னு நெனச்சு தான் வந்தாரு. நான் பாபர் வந்து ரொம்ப நாஸ்டாலிக்கா இருந்தது. ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாரு. இந்த கண்ட்ரில வந்து நெறைய சார்ம்ஸ் வந்து இருக்கு. இந்த கண்ட்ரி வந்து பார்க்கறதுக்கே வந்து சார்ம்ஸ் அப்டின்னா வசீகரம். பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஏரியா கிடையாது. இது வந்து ஒரு லார்ஜ் கண்ட்ரி. இதுல வந்து நெறைய கோல்டு இருக்கு, நெறைய சில்வர் இருக்கு. அதே மாதிரி ரெய்னி சீசன் வந்து நெறைய இருக்கு. அந்த ரெய்னி சீசன் இல்லாத டைம்லயுமே கூட ஏர் வந்து நெறைய இருக்கு. இங்க வந்து ஹெல்த்தினஸ் அண்ட் சார்ம்னஸ் 2மே வந்து குறையே இல்லாம இருந்துட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால பாபருக்கு வந்து இங்க இருந்து அவங்களோட ஏரியாக்கு போக மனசே இல்ல. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, அவரு இங்கேயே ரூல் பண்ணணும் அப்டின்னு சொல்லி நெனச்சாரு. இல்லாம இப்ப ஹிந்துஸ்தான்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, அங்க வந்து நெறைய கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டிசியன்ஸ், வொர்க்மென்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய ரீசன்ஸ் இருந்ததுனால பாபர் வந்து சென்ட்ரல் ஏசியாக்கு போறதுக்கு பதிலா இந்தியாலயே வந்து அவரோட எம்பையர் வந்து பில்ட் பண்ணாரு. After Babur's death in 1530, his son Humayun struggled to hold the empires together. Taking advantage of this, Sir Shah Suri, a powerful Afghan leader, established the Sur Empire over large parts of North India and introduced many lasting reforms. The empire was short-lived, however, as Humayun soon reconquered the lost ground. பாபர் வந்து 1530ல வந்து இறந்து போயிறாரு. அவரு இறந்து போனதுக்கப்புறம், அவரோட பையனான ஹுமாயூன் வந்து இந்த எம்பையர் எல்லாத்தையுமே ஒண்ணா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த ஸ்ட்ரகிள வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு, ஜூர் எம்பையர்ல இருக்க பவர்ஃபுல் ஆப்கான் லீடரான சிர்சா சுரி வந்து இத வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அவங்களோட ஏரியாவ நெறைய வந்து இவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டே போறாங்க. ஆனாலுமே இது எல்லாமே ஒரு ஷார்ட் டைம்ல தான் வந்து இருந்தது. இது எல்லாத்தையுமே திரும்ப ஹுமாயூன் வந்து அப்படியே புடுங்கிக்கிட்டாங்க. This happened, Himu or Himu, a skilled military commander and chief minister Wazir under one of the last Suri rulers, captured Delhi and ruled it briefly under the royal named Hemchandra Vikramaditya. Though enjoying some military successes, he was injured on the battlefield, the Second Battle of Panipat, when confronted by Babur's grandson Akbar. Captured, Himu was brought to Akbar, who had him beheaded. Akbar soon reclaimed Delhi for the Mughals. இங்க பிஃபோர் திஸ் ஹேப்பன்ட் வராது. ஆஃப்டர் திஸ் ஹேப்பன்ட். இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் ஹிமு அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சுரி ரூலர்ஸ். சுரி ரூலர்ஸ்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், மிலிட்டரி கமாண்டரா வந்து இருந்தாரு. யாரு அப்படின்னா, இந்த சுரி ரூலர்ஸோட லாஸ்ட் ரூலர்னே சொல்லலாம். ஹிமு வந்து டெல்லிய கேப்சர் பண்ணி அவரோட நேம வந்து ஹேம்சந்திர விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லி டெல்லிய வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கிராண்ட் சன் அக்பர் வந்து வராரு. அக்பர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப செகண்ட் பானிபட் பேட்டில்ல வந்து இந்த ஹேம்சந்திர விக்ரமாதித்யா கிட்ட திரும்பவும் டெல்லிய வந்து அவங்களுக்கு கீழயே வந்து கொண்டு வந்துட்டாரு. Akbar declared emperor at the age of 13 upon his father Humayun's accidental death. Akbar set out to bring the entire subcontinent under Mughal control. His reign was a blend of brutality and tolerance, shaped by ambition and strategy. அக்பர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஹுமாயூனோட பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஹுமாயூன் அப்படிங்கிறவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஏஜ் 13 இருக்கும்போதே அவர் வந்து ஒரு எம்பரரா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த முகலோட என்டையர் சப்கான்டினென்ட்டுமே இவர் ரூலர் கீழ வந்து கொண்டு வராரு. இவரோட ரூல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பிளெண்ட் ஆஃப் ப்ரூட்டலி ரொம்ப கொடுமையா இருந்தது. அதே மாதிரி டாலரன்ஸ் இவரு சொல்றது தான் சட்டம், இவரு செய்றது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி தான் அக்பர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. In early conquest, following many of his predecessors, example, he showed no mercy at the Fort Chittor or Chittor in Rajasthan, which he besieged for more than 5 months in the face of determined resistance from the Rajput soldiers. They inflicted heavy losses of the Mughal army, but the fort finally breached, died fighting in large numbers, while hundreds of women committed in Jauhar. Akbar ordered the massacre of some 30,000 civilians, and the surviving women and children were enslaved. Akbar was 25 at that time, and a message of victory which read, "We have succeeded in occupying a number of forts and towns belonging to the infield and have established Islam there. With the help of our bloodthirsty sword, we have erased the sign of infidelity from the minds and have destroyed temples in those places and also all over Hindustan."
அக்பர் வந்து அவங்களோட பிரெடிசெசர். அவங்களோட முன்னோர்கள் எல்லாருமே எப்படி வந்து ரூல் பண்ணாங்களோ, அது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இவரு வந்து ரூல் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சித்தோர் வந்து சொல்லலாம். இந்த சித்தோர்ல வந்து அவரு எந்த ஒரு பாரபட்சமுமே பார்க்கல. இந்த சித்தோர்ல வந்து பேட்டில் எவ்வளோ நாளா நடந்தது அப்டின்னா, 5 மந்த்தா வந்து நடந்தது. யாருக்கு ஆப்போசிட்டா நடந்தது அப்டின்னா, ராஜ்புத்துக்கு ஆப்போசிட்டா வந்து நடந்தது. இதுல வந்து அவரு எந்த ஒரு பாரபட்சமே பார்க்கல. இந்த சித்தோர்காரன் அவருக்கு கீழ கொண்டு வரணும் அப்டிங்கிற ஒரு எண்ணத்தினால நெறைய மொகல் ஆர்மிஸ வந்து அவரு லாஸ் பண்ணாலுமே, ஃபைனலா அத வந்து அவருக்கு கீழ வந்து கொண்டு வந்துட்டாரு. எப்படி கொண்டு வந்தாரு அப்டின்னா, 100 ஆஃப் விமன் வந்து ஜௌஹருக்கு வந்து கமிட் பண்ண வச்சாரு. ஜௌஹர் அப்டின்னா என்ன அப்டின்னா, when invading Turkey or Mughal armies conquered a territory, they often took the women as slaves or abused them. There are historical examples of Rajput women jumping into mass fires to avoid being captured and enslaved. This Jawhar was considered a heroic act of final resistance and a means of preserving one's honor. Thus, when Akbar finally broke into the Chittorgarh fort, hundreds of Rajput women, led by their queens and noble women, committed Jawhar. இப்போ ஜவஹர் அப்டின்னா என்ன அப்டின்னா, ஃபயர்ல விழுந்து இறந்து போறது தான் நம்ம ஜவஹர் அப்டின்னு சொல்லுவோம். டர்க்கிக்கு அண்ட் மொகலுக்கு இடையில வந்து நெறைய பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கும்போது, மொகல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்டின்னா, நெறைய விமன்ஸ ஸ்லேவ்ஸாவும், அப்யூஸும் பண்ணாங்க. நெறைய பேர அடிமையாவும், அதே மாதிரி அவங்கள தப்பான விதத்துல யூஸ் பண்ணவும் செஞ்சாங்க. அப்படி யூஸ் பண்றதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்டிங்கிறதுக்காக ராஜ்புட் விமன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்டின்னா, மாஸ் ஃபயர்ல விழுந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அக்பர் வந்து இந்த சிட்டோகர் ஃபோர்ட்ட வந்து பிடிச்சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அங்க இருந்த நெறைய விமன்ஸ் அவங்களோட குயின்ஸும் கூட இந்த மாஸ் ஃபயர்ஸ்ல விழுந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அக்பர் வந்து ஆர்டர் பண்ணாரு. என்ன ஆர்டர் பண்ணாரு அப்டின்னா, மேசக்கர். மேசக்கர் அப்டின்னா கொல்றது. நார்மல் பீப்பிள் இருப்பாங்கல்ல, அவங்களையே 30,000 பீப்பிள் வந்து கில் பண்ண சொன்னாரு. அப்போ அவருக்கு வயசு என்ன அப்டின்னா 25 தான் இருந்தது. அந்த டைம்ல அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, நம்ம வந்து நெறைய ஃபோர்ட், நெறைய டவுன் வந்து நமக்கு கீழ வந்து கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து அங்க இஸ்லாம் எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்வாட், நம்மளோட வாளுக்கு ரத்தத்தோட பசியையும் நம்ம வந்து தீர்த்து வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாம ஹிந்துஸ்தான்ல இருக்கிற நெறைய டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சுட்டோம் அப்டின்னும் சொல்றாரு. Akbar followed his predecessor in this thought of his. A monarch should be ever intent or conquest, otherwise his enemies rise in arms against him. As his empire grew, he increasingly used political strategies to stabilize it. He entered into marriage alliances with princes of neighboring kingdoms, welcomed Rajput and regional leaders into his court, abolished the jizya, and promoted the doctrine of sulh-e-ul, literary peace with all, or tolerance of all faith through interfaith dialogues, appointment of Hindu official in high position and other blood reforms. Akbar expanded and stabilized his empire, even gaining the support of many Rajput rulers. His court historian and biographer Abul Fasal recorded him as stating, "Formally, I persecuted men into conformity with my faith and deemed it Islam." அக்பர் வந்து அவங்களோட பிரெடிசெசர், அவங்களோட முன்னோர்கள் வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணாரு. அவங்களோட முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ரூலர், ஒரு எம்பரரா இருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன செய்யணுமா, எப்ப வேணாலும் அவங்களோட எனிமீஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களோட எனிமி எல்லாமே இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வருவாங்க. இப்ப இந்த முகல் எம்பையர் ஓரளவுக்கு பெருசா ஆக்குனதுக்கு அப்புறம் அக்பர் வந்து இனிமேல் வந்து நம்மளோட எம்பையர் வந்து பெருசாக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா நம்மளோட எம்பையர் கிட்ட இன்னும் யாரும் வந்து சண்டை போட்டு அத யாருகிட்டயும் குடுக்குறதுக்கு அவரு ரெடியா இல்ல. அதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லாருகிட்டயுமே வந்து அவரு ஒரு ஸ்மூத்தா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நெனச்சாரு. அதுக்கு அவரு யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, மேரேஜ் அலையன்ஸ். அவர் வந்து நெறைய மேரேஜ் வந்து பண்ணாரு. அதுலயும் நெறைய ராஜ்புட் ரீஜினல் லீடர்ஸ் ஃபேமிலிஸ்ல வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜியா அப்படிங்கிறத வந்து அவரு எடுத்தாரு. அதே மாரி அவரு வந்து நெறைய குல் அப்படின்னா பீஸ் வித் ஆல், எல்லாரு கூடயுமே வந்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கோர்ட்டியன்ஸ், அவங்களோட கோர்ட்ல வந்து நெறைய ஹிந்து அஃபிஷியல்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து போல்டு ரிஃபார்ம்ஸ், அவங்களுக்கு வந்து ஹை பொசிஷனும் வந்து குடுத்தாரு. அதையும் பண்ணி தான் அக்பர் வந்து அவரோட எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்டெபிலைஸும் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவரு வந்து நெறைய ராஜ்புத் ரூலர்ஸ் கிட்ட வந்து நெறைய நல்ல நம்பிக்கைய வந்து கெயின் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருந்தாரு. அக்பர் வந்து என்ன சொன்னாரு அப்டின்னா, ஒரு மனுஷங்கள வந்து துன்புறுத்துறது தான் வந்து இஸ்லாம் அப்டின்னு சொல்லி நெனச்சாருன்னும் சொல்றாங்க.
இப்ப இந்த மேப்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இம்பார்ட்டன்ட் சிட்டீஸ் மொகல் எம்பையர் அண்டர் அக்பர். அக்பருக்கு கீழ மொகல் எம்பையர்ஸ் எப்படிலாம் இருந்தது? எவ்வளவு தூரம் மொகல் எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதே மாதிரி ராஜ்புட் எங்கெல்லாம் இருந்தாங்க? அகோம் கிங்டம் எங்க இருந்தது? சிக் எம்பையர் எங்கெல்லாம் இருந்தாங்க? அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ட் சிட்டீஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்டின்னா, பெயிண்டிங் ஷோயிங் அக்பர் இன் ஹிஸ் கோர்ட் ரிசீவிங் ஸ்காலர்ஸ் இன்க்ளூடிங் 2 ஜேசுயிஸ்ட் டிரெஸ்ட் இன் பிளாக். இப்ப இந்த பெயிண்டிங் வந்து எத காட்டுது அப்டின்னா, அக்பர் அவரோட கோர்ட்ல வந்து நெறைய ஸ்காலர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாரு. இந்த பிளாக் கலர் கோட்ல இருக்காங்கல்ல, இவங்க வந்து 2 ஜேசுயிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. As I grew in knowledge, I was overwhelmed with shame. Not being a Muslim myself, it was unmeet, inappropriate to force others to become such. What constancy is to be expected from proselytes, converted people on compulsion. இப்ப அக்பர் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, ஐ க்ரூ இன் நாலேட்ஜ். நான் எப்போ வளர்ந்தேனோ அப்பதான் எனக்கு கொஞ்சம் வந்து நாலேட்ஜ் வந்தது. நான் வந்து ஓவர்வெல்ம்டு சேம். என்னைய பத்தி நானே வந்து ரொம்ப சேமா வந்து நெனச்சேன். எதுக்காக அப்டின்னா, யாரு வந்து ஒருத்தவங்க முஸ்லீமா இல்லையோ, அவங்க எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி முஸ்லீமா சேஞ்ச் பண்ண சொல்லி சொன்னேன். அப்படி சொல்லும்போது, நான் எப்படி அவங்க கிட்ட வந்து ப்ராஸ்லிட்ஸ் அப்டின்னா கன்வெர்ட்டட் பீப்பிள். ஒரு ரிலிஜியன்ல இருந்து இன்னொரு ரிலிஜியனுக்கு வந்து மாறி இருப்பாங்கல்ல. அப்படி கன்வெர்ட் ஆனவங்கள தான் நம்ம ப்ராசலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி பிலீஃப் எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. His long reign lasted almost 50 years. 1556 to his death in 1605. While its middle period was relatively peaceful, the final 15 years involved fresh military campaign in Kashmir, Sindh, the Deccan and Afghanistan. அக்பரோட ரூலர் வந்து எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் வந்து இருந்தது. 1556ல இருந்து 1605 இருக்கிற வரைக்குமே வந்து இருந்தது. இவர் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல மிடில் பீரியட் வந்து ரொம்ப ரிலேட்டிவா ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபைனல் 15 இயர்ஸ்ல வந்து ஆப்கானிஸ்தான், டெக்கானு, காஷ்மீர், சிந்து இது எல்லாத்துலயுமே வந்து நெறைய ஃப்ரெஷ் மிலிட்டரி கேம்பெயின் வந்து இன்வால்வ் ஆனாங்க. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்டின்னா, த 5 ஸ்டோரிட் பஞ்ச் மஹால் அட் ஃபதேபூர் சிக்ரி, a city built by அக்பர் நியர் பிரசன்ட் டே ஆக்ரா. இந்த பிக்சர்ல இருக்க இந்த பில்டிங் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, பஞ்ச் மஹால்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்டின்னா, ஃபதேபூர் சிக்ரி இப்ப இருக்கிற ஆக்ரால வந்து இருக்கு. இத யாரு பில்ட் பண்ணாங்க அப்டின்னா, அக்பர் வந்து பில்ட் பண்ணாரு. மொத்தம் எத்தன ஃப்ளோர் இருக்கும் அப்டின்னா, 5 ஃப்ளோர் வந்து இருக்கும். Despite being illiterate, Akbar became keen to explore Persian and Indian text and showed great interest in classical Indian thought and often invited scholars to his court. He established a house of translation at Fatehpur Chikri, where he had major Sanskrit texts translated into Persian, including to Mahabharata. Rasmanama in Persian or the Book of War. The Ramayana with 176 beautiful miniature paintings. The Bhagavad Gita and Panchatantra. அக்பர் வந்து பெருசா படிக்கவே இல்லனாலுமே, அவர் வந்து நெறைய இந்தியன் டெக்ஸ்ட்ட வந்து பெர்சியன்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாரு. அதனால நெறைய இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்து அவரோட கோர்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாரு. கோர்ட்டுக்கு இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாம, ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அவரு வந்து பைஃபூர் சிக்ரில வந்து ஓசனுக்காக ஒரு ஹவுஸே வந்து பில்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நெறைய சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ட வந்து பெர்சியன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாபாரதா, ராமாயணா, பகவத்கீதா வந்து சொல்லலாம். இது எல்லாத்தையுமே சான்ஸ்கிரிட்ல இருந்து பெர்சியன் லாங்குவேஜ்க்கு வந்து அவரு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. மகாபாரதா அப்படிங்கிறது ராப்ஸ்நாமா அப்படின்னு சொல்லி பெர்சியன் லாங்குவேஜ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப ராமாயணா அப்படிங்கிறத வந்து 176 மினியேச்சர் பெயிண்டிங்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. Akbar's son Jahangir shared with his father a love for art and architecture and tried to expand the empire into the Deccan. His son Shah Jahan fought several rebellions and is best remembered as the builder of the Taj Mahal at Agra. The Taj Mahal is even today recognized as one of the great architectural marvels of the world. This period formed the peak of an immense flowering of art and architecture, which include the building of other classical arts and music of India also flourished during this period, as also remarkable works of calligraphy and miniature painting. அக்பரோட சன் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர்னு சொல்லுவாங்க. இந்த ஜஹாங்கீர் வந்து அவங்களோட அப்பா கூட சேர்ந்து நெறைய ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் வந்து நெறைய டெவலப் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட எம்பையர டெக்கான் வரைக்குமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நெனைச்சாரு. ஜஹாங்கீரோட சன் யாரு அப்படின்னா ஷாஜகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷாஜகான் அப்படிங்கிற நேம் வந்து நம்மளோட இந்தியால ரொம்ப ஃபேமஸான நேம்னே சொல்லலாம்.
எதுக்காக ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இவரு பில்ட் பண்ண ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் த கிரேட் ஆர்க்கிடெக்சரல் மார்பிள்ஸா இந்த வேர்ல்ட்லயே ஒன்னா வந்து இருக்கு. இந்த பீரியட்ல தான் வந்து நெறைய ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் வந்து நெறைய ஃப்ளாரிங் நெறைய வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நெறைய பில்டிங்கும் வந்து டெவலப் ஆச்சு. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஹுமாயூன் டூம்ப் வந்து சொல்லலாம். டூம் அப்படின்னா என்னன்னா கல்லறை. ஹுமாயூன் டூம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, டெல்லியில வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்லி அண்ட் ஆக்ரால இருக்க நம்ம ரெட் ஃபோர்ட்டையும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய கிளாசிக்கல் ஆர்ட்ஸ், மியூசிக் அதே மாரி காலிகிராஃபி, மினியேச்சர் பெயிண்டிங் இது எல்லாமே இந்தியால ஃப்ளாரிஷ் ஆனது இந்த பீரியட்ல தான். Next, Aurangzeb. We mentioned earlier the frequent violent succession during the Sultanate period. This was repeated during the succession of Shah Jahan, who fell ill in 1657. He wished the throne to go to Dara Shikoh, his eldest son, but Dara's younger brother. Aurangzeb defeated him in a series of battles and eventually executing him, presenting his severed head to their father. Aurangzeb also removed his two other brothers. He had one arrested and executed, and drove the second into exile. To prevent further challenge to his rule, Aurangzeb imprisoned his father Shah Jahan in the Agra fort, where he remained until his death. Aurangzeb crowned himself emperor in 1658 and named himself Alamgir or Conqueror of the World. He ruled for almost 49 years. அவுரங்கசீப் யாரு அப்படின்னா ஷாஜகானோட ஒன் ஆஃப் த சன் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முகல் எம்பையர்ல அக்பர் வந்து எவ்வளவு கொடூரமா வந்து இருந்தாங்கன்னு பார்த்தோம். அது எல்லாமே ஒன் ஆஃப் த டைம்க்கு அப்புறம் வந்து எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நிறைய பீஸ் அமைதியை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த அவுரங்கசீப் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே திரும்ப வந்துருச்சு. ஷாஜகான் வந்து எப்போ இறந்தாங்க அப்படின்னா 1657ல இறந்தாங்க. ஷாஜகான் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மூத்த பையனான தாரா சிக்கோ தான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இது வந்து அவுரங்கசீப்க்கு பிடிக்கவே இல்ல. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களோட 2 பிரதர்கிட்டயுமே வந்து சண்டை போட்டு, அவரே வந்து ரூல் பண்ணணும்னு ஆரம்பிச்சாரு. எப்படி வந்து அவர் சண்டை போட்டாரு அப்படின்னா, ஒரு பிரதர வந்து தூக்குல போட்டு அவரோட தலைய எடுத்துட்டு வந்து ஷாஜகான் கிட்டயே வந்து குடுத்தாரு. இன்னொரு பிரதர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எக்ஸைல் அப்படின்னா நாடு கடத்துறது. அவரோட நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. அவங்களோட பிரதர்ஸ் 2 பேருமே இல்லாம பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து அவரு நெறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால அவுரங்கசீப் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஷாஜகான வந்து ஆக்ரா ஃபோர்ட்ல வந்து அடைச்சே வச்சுட்டாரு. எப்போ வரைக்கும் அடைச்சு வச்சாரு அப்படின்னா, அன்டில் ஹிஸ் டெத் அவரு இறக்குற வரைக்கும், அவரு சாகுற வரைக்குமே அவர வந்து ஆக்ரா ஃபோர்ட்ல வந்து அடைச்சு தான் வச்சிருந்தார். 1657ல வந்து ஷாஜகான் வந்து இறந்தாரு. 1658ல வந்து அவுரங்கசீப் வந்து அவர ஒரு எம்பரரா அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து ரூல் பண்ணாரு. எவ்வளவு நாள் ரூல் பண்ணாரு அப்படின்னா 49 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவுரங்கசீப் அவரே என்ன சொன்னாரு அப்படின்னா ஆலம்கீர்ன்னு சொன்னாரு. ஆலம்கீர் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்க்யூர் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் வெற்றியாளர். இந்த வேர்ல்ட்லயே வெற்றியாளர் நான் தான் அப்படின்னு அவரே சொல்லி 49 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணாரு. Aurangzeb, skilled in military matters, conducted many campaigns, conquering parts of the south in particular. Under his reign, the Mughal Empire reached its greatest expansion, though constantly faced with significant rebellions, some of which we will turn into the next section. Aurangzeb had to spend the last 25 years of his life fighting with war after war in the Deccan. Maintaining large armies for those campaigns depleted the empire's treasury and put a greatest strain on the administration. Indeed, this is often considered one of the key factors in the rapid decline of Mughal power. After Aurangzeb's death in 1707, அவுரங்கசீப் வந்து மிலிட்டரி மேட்டர்ஸ்ல ரொம்ப ஸ்கில்டா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய கேம்பெயின் வந்து நடத்தினாரு. அதுவும் பர்டிகுலரா எங்கன்னு சொல்லணும் அப்படின்னா சவுத் சைட்ல வந்து நிறைய பேட்டில் வந்து பண்ணி அவங்களோட எம்பையரை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பான்ஷனா வந்து ரொம்ப பெருசா வந்து விரிவுபடுத்தினாரு. ஆனாலுமே அவர் வந்து நிறைய ரிபெலியன்ஸ் நிறைய எதிர்ப்பை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ரிபெலியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவுரங்கசீப் அவரோட லாஸ்ட் 25 இயர்ஸ் ஒரே ஒரு ஃபைட்டுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு. அது என்ன ஃபைட் அப்படின்னா டெக்கான் ஃபைட்ன்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே மேல வந்து பார்த்தோம். மொகல்ஸ் வந்து எவ்வளவு பெருசா எக்ஸ்பேண்ட் ஆனாலும் இந்த டெக்கான வந்து அவங்களுக்கு கீழ வந்து கொண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவுரங்கசீப் வந்து இந்த டெக்கான அவங்களுக்கு கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட லைஃப்ல 25 இயர்ஸ் இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால மொகல்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட வெல்த் எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு. முகல்ஸ் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகுறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரா வந்து இருந்தது. அவுரங்கசீப் வந்து எப்ப இறந்தாரு அப்படின்னா 1707ல வந்து இறந்தாரு. Aurangzeb, who belonged to Islam's
Sunni sect was deeply religious. He led an austere life and, unlike Akbar, observed all religious rituals and occasions. He gradually banned practices he regarded as un-Islamic, such as music and dance in his court, and reimposed the jizya tax on non-Muslims, as well as a pilgrimage tax on Hindus traveling to their sacred places, both of which had been abolished by Akbar. அவுரங்கசீப் வந்து இஸ்லாமோட சுன்னி செக்ட வந்து ரொம்ப பிலீவ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து ரொம்ப டீப் ரிலீஜியஸா இப்ப அவரு நம்பவும் செஞ்சாரு. ஒரு ஹியூமன் வந்து எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து சொன்னுச்சோ அதே மாதிரிதான் இவர் வந்து வாழ்ந்தாரு. அக்பர் மாதிரி இல்ல. அக்பர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, எல்லா ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணாரு. ஆனா அவுரங்கசீப் வந்து இஸ்லாமோட ரிலிஜியஸ மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அக்பர் வந்து ஜிஸ்யா அப்படிங்கிற டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாருன்னு பார்த்தோம்ல. அவரு ரிமூவ் பண்ண டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவுரங்கசீப் வந்து கொண்டு வந்தாரு. ஜிஸ்யா அப்படிங்கிற டாக்ஸ் வந்து கொண்டு வந்தாரு. ஜிஸ்யா அப்படிங்கிற டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் முஸ்லீம் யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருந்தது. அததான் வந்து நம்ம ஜிஸ்யா டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது மட்டும் இல்லாம ஹிந்துஸ் வந்து அவங்களோட சேக்ரட் பிளேஸ் அப்படின்னா அவங்களோட புனித இடமா டெம்பிள் வந்து போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்குமே அவர் வந்து பில்கிரிமேஜ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் வந்து கொண்டு வந்தாரு. இது ரெண்டுமே வந்து அக்பர் வந்து அபாலிஷ் பண்ணது, அக்பர் வந்து தடை பண்ணது. அதை திரும்பவும் அவுரங்கசீப் வந்து கொண்டு வந்தாரு. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா, அவுரங்கசீப் இன் ஹிஸ் கோர்ட் ஹோல்டிங் a hawk with one of his sons standing in front of him. 17th century painting. என்ன அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து கையில வந்து ஒரு ஹாக்னா என்ன அப்படின்னா பருந்து, ஒரு பருந்தை வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. அவரு முன்னாடி அவரோட பையன் வந்து நிக்கிறாரு. இந்த பெயிண்டிங் வந்து எப்ப பண்ணது அப்படின்னா 17th centuryல பண்ணது. Some scholars argue that Aurangzeb's motives were primarily political, that is, to establish and strengthen his empire's dominance. They also give examples of grants and assurance of protection he gave to some temples. While politics did play a part in his decision, Aurangzeb's own farmers or firmans edicts make his personal religious motive clear too. In 1669, for instance, he ordered governors of all provinces to demolish schools and temples of the infield and put down their teaching and religious practices. Temples and Banaras, present-day Varanasi, Madura, Somnath, among many others were destroyed, as well as Jain temples and Sikh Gurudwaras. This aspect of Aurangzeb was also visible in his persecution of Muslims of other sects, including Sufis and of Zoroastrians. The religion oasis in India, originally from Persia. இந்த மாதிரி அவர் நெறைய பண்ணிட்டே இருந்தா கூட, சில ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவுரங்கசீப்போட மோட்டிவ் என்ன அப்டின்னா, அவர வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தனா எஸ்டாப்ளிஷ் பண்றதும், அவரோட எம்பையர்ஸ் வந்து ரொம்ப டாமினன்ஸா வச்சுக்கிறது தான் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஆர்கியூவும் பண்ணாங்க. அதுக்கான சில எக்ஸாம்பிள நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, இந்த அவுரங்கசீப் வந்து அவரோட ரூலிங் கீழ சில டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு புரொடக்ஷனும் வந்து பண்ணியிருக்காரு அப்டிங்கிறத வச்சு சொல்லலாம் அப்டின்னு சொல்லி சில ஸ்காலர்ஸ் வந்து ஆர்கியூவும் பண்ணாங்க. அவுரங்கசீப்போட ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவரோட ரிலிஜியஸ் மோட்டிவ் வந்து ரொம்ப கிளியரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1669ல வந்து அவரோட கவர்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரூல் வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறாரு. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா நிறைய ஹிந்து ஸ்கூல் அண்ட் ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து டிமாலிஷ் இடிச்சு வந்து தள்ள சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ் நிறைய டீச்சிங்குமே வந்து அவரு டவுன் பண்ணிட்டே இருந்தாரு. என்னென்ன டெம்பிள்ஸ் அவர் வந்து டிமாலிஷ் பண்ணாரு அப்படின்னா பனாரஸ்ல இருக்க டெம்பிள்ஸ், மதுரா, சோம்நாத் இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் வந்து அவரு டிமாலிஷ் டெஸ்ட்ராய் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ஹிந்து டெம்பிள்ஸ மட்டும் தான் டெஸ்ட்ராய் பண்ணாரான்னு கேட்டா கிடையாது. நெறைய ஜெயின் டெம்பிள், குருத்வாராஸ்ல இருக்க சிக் டெம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவரே டிமாலிஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முஸ்லிமோட அதர் செக்டான சூஃபிஸ், சௌராஷ்டிரியன்ஸ் இவங்களையுமே கூட அவுரங்கசீப் வந்து டிமாலிஷ் பண்ணாரு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.